டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் குடிமைப்பணி தேர்வு எழுதுபவர்களுக்கு பொருளாதாரம் மற்றும் சர்வதேச அரசியல் குறித்து பாடம் எடுக்கும் தோழர் ராஜேஷ் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். நேற்று 21 மணி நேர பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை முடிவில் நாங்கள் சிறந்த ஆஃபர்களை கொடுத்தோம், ஆனால் அதை எதையும் ஈரான் ஏற்கலை. இது ஒரு தோல்வியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அமெரிக்க தரப்பில் அவருடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ், அமெரிக்க துணை அதிபர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஈரான் தரப்பில் சட்டப்பூர்வமற்ற அதிகப்படியான கோரிக்கைகளை அமெரிக்கா வைக்குது அப்படின்னு அவங்க தரப்புல விளக்கங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய இராணுவ தலைமை, குறிப்பாக இயல் ஜமீர் அப்படின்றவர் மீண்டும் ஈரான் மீதான போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு தன்னுடைய படைகளுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்கிறதா அல் ஜசீரா ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை வெற்றியா தோல்வியா, அது என்னோட முதல் கேள்வி. மீண்டும் போருக்கு தயாராகணும் அப்படின்னு இஸ்ரேல் இராணுவ தளபதி சொல்லிருக்கிறாரு தன்னுடைய படைகளுக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அமெரிக்காவுடைய இந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவு என்பது போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஒரு முடிவல்ல. இந்த முடிவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இரண்டு முக்கியமான விஷயங்களை கருத்தில் வச்சிருக்காங்க. ஒன்று, உலக பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்ச உணர்வு உலக நாடுகள் அனைத்து நாடுகளும் இருக்கு, அமெரிக்காவுக்கும் இருக்கு. ஓகே. அமெரிக்காக்குள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். 1928 பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு மிகப்பெரிய கடும் பொருளாதார வீழ்ச்சியை அமெரிக்கா சந்தித்ததோ, அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரூபாய் அடிப்படையில் இருக்கக்கூடிய பணவர்த்தத்தை இருந்து பண்டமாற்று அடிப்படைக்கு போயிட்டாங்க அமெரிக்கன்ஸ். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை. அதே போல ஒரு சூழ்நிலையை அமெரிக்கா சந்தித்து விடும் என்ற அச்ச உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ட்ரம்ப் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ட்விட்டர் கொடுக்குறாரு, ஈரானை நான் இல்லாமல் செய்து விடுவேன், ஈரானுடைய நாகரிகமே இருக்காது அப்படின்றாரு. அதே ட்ரம்ப் அவர்கள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் கொடுக்குறாங்க. அந்த ட்விட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஈரானுடைய 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையிலேயே நம்ம பேச்சுவார்த்தை தொடங்கலாமே அப்படின்றாரு. அப்போ பாருங்க, காலையில் அவர் செய்த ட்விட்டுக்கும் சாயந்தரம் அவர் சொன்ன செய்திக்கும் எவ்வளவு பெரிய ஒரு முரண் இருக்கு. கிட்டத்தட்ட 180 டிகிரி முரண் இருக்கு. அப்ப திட்டத்திட்ட அமெரிக்கா என்பது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. என்னோட 15 அம்ச கோரிக்கையின் அடிப்படையில நீங்க பேச்சுவார்த்தை நடத்த வேணாம், உங்களோட 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையிலேயே நீங்க என்ன பண்ணலாம், பேச்சுவார்த்தையை நீங்க தொடங்கலான்னு. அதுல பாத்தீங்கன்னா அந்த 10 அம்ச கோரிக்கையில ரொம்ப முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இனிமேல் ஈரான் மீது யாரும் தாக்குதல் நடத்தக்கூடாது. 2வது, இந்த பிராந்தியத்தை விட்டே உங்களோட பேஸ், உங்களுடைய ஆர்மி நேவல் எல்லா பேஸையும் என்ன பண்ணணும், காலி பண்ணி கொண்டு போயிடணும். ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல என்னுடைய ராணுவ கட்டுப்பாட்டில் தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கும். அதே போல யுரேனியம் இல்லைங்களா, அந்த என்ரிச்டு யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை நாங்கள் பயன்படுத்திப்போம். இதே போல வாருக்கான இந்த அழிவு ஏற்பட்டதுக்கான பொருளாதார நஷ்டஈடு கொடுக்கணும். இந்த மாதிரி ஈரானுக்கு சாதகமான 10 அம்ச கோரிக்கையின் அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். அப்போ இந்த பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்வதே பாத்தீங்க அப்படின்னா இந்த போர் ஒரு முடிவுக்கு விட்டது என்று அமெரிக்காவுக்கு பின்னடைவு தான். வெற்றி பெற்று விட்டது. அமெரிக்காவுடைய பின்னடைவு அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்காவுடைய ட்ரம்ப், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஆளுவர்க்கம், இந்த உலகம் என்பது இனிமேல் யூனிபோலார் கிடையாது, அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தில் இயங்கக்கூடிய நிலையிலிருந்து அது பல்துருவ அமைப்பை கொண்ட ஒரு கட்டமைப்பு உள்ள நாடாக அது மாறிவிட்டது, பொருளாதார அமைப்பாக மாறிவிட்டது, அரசியல் மாற்றத்தில் நகர்ந்து விட்டது என்பதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். பல்துருவ கட்டமைப்புனா என்ன? பல்துருவ அமெரிக்க மேலாதிக்கம்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் உலகம் முழுக்க கண்ட்ரோல் பண்றான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தோழர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமடைதல்னு இருக்கு இல்லையா? ஏன் புவி வெப்பமடைகிறது அப்படின்னா பசுமைக்குடிய வாயுகள் என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அது பிரதானமாக எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயுகள்லேருந்து தான் இந்த புவி வெப்பமடைதல் உருவாகுது. இதை ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு மீத்தேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 55% மீத்தேன் கேஸை வெளியிடுவது அமெரிக்கா. ஆனால் உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து, ஐயா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிடுவதால் புவி வெப்பமடையுது, புவி வெப்பமடைவதால்
நாங்கள் மிகப்பெரிய புயல்களை சந்திக்கிறோம், அளவுக்கு அதிகமான நாங்கள் மழையை சந்திக்கிறோம், மிகப்பெரிய எங்கள் நாடு பொருளாதாரத்தை சீரழிவை நோக்கி போகுது, விவசாயம் வந்து அழிந்து போகிறது, எங்கள் நாட்டில் இருக்க பல உயிரினங்கள் அழிந்து போகுது, அதிகமான வெப்பத்தினால் மக்கள் இறந்து போகிறாங்க, ஆகையால் நீங்கள் அதை குறைங்கன்னா அதெல்லாம் குறைக்க முடியாது. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஹெஜ்மோனி. இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுஎன்எஃப்சிசி என்று சொல்லக்கூடிய இந்த சர்வதேச கிளைமேட் நெகோசியேஷனில் பிற நாடுகள் சொல்லக்கூடிய கோரிக்கை இனிமேல் அமெரிக்கா ஏற்று நடைமுறைப்படுத்தும். இதுதான் வந்து மல்டிபோலாருக்கும் யூனிபோலாருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ உலகில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுக்கு அமெரிக்கா நியாயமான முடிவுக்கு அமெரிக்கா இதுவரை இசைந்து போனது கிடையாது, இனிமேல் அது இசை விட்டு செயல்படும். அப்போ வறுமை, ஆமா, இசைந்தாக வேண்டும். வறுமை, உதாரணமா வறுமை ஒழிப்பா இருக்கட்டும். ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய முக்காவாசி நாடுகள் கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க. புவி வெப்பமடைதலால் ஏற்பட்டக்கூடிய பருவநிலை மாற்றுதல் நிறைய பாதிக்கப்படுறோம். இதெல்லாம் உலக நாடுகள்லாம் சேர்ந்து தான் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இதற்கு எதுக்குமே இசைந்து செயல்படாது அமெரிக்கா. இன்னைக்கு அதை என்ன பண்ணுன்னா செயல்படும். ஓகே, இதுதான் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இன்றைக்கு பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிந்து விட்டது, எங்களோட ஆஃபர்ஸை ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு ஜேடி வான்ஸ். அதாவது நீங்க இதை அரசியல் அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்கணும். இது மிலிட்டரி இன்டர்வென்ஷன், அதாவது ராணுவ ரீதியான ஒரு நடவடிக்கை என்பது இட் இஸ் அன் இன்டர்வென்ஷன். அது ஒரு தலையீடு தான், அது ஒரு அரசியல் முடிவு இல்லை. அப்ப அரசியல் நோக்கின நகர்வு எப்போ வருது அப்படின்னா, அரசியல் அறிவியல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், கன்சென்சஸ் அண்ட் கன்சிலியேஷன். அதாவது சமரசம், விட்டு கொடுத்தல், ஒருமித்த கருத்துக்கை நோக்கி செல்லுதல். அப்போ இப்போதான் அரசியல் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்குது. இதை நோக்கி இது செல்லும். ஏன் செல்லும்னா செல்ல வைக்கப்படும். அது எப்படி செல்ல வைக்கப்படும்? அப்போ யார் செல்ல வைக்கப்படுகிறது அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்று பார்க்கணும். ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்தது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது. அப்போ ரஷ்யா யுக்ரைன் வார் நடக்கும் பொழுது உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. G20 என்ற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதோடைய மெம்பரா இருக்கிறாங்க. அப்போ அந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியாவில் தான் அதோடைய கூட்டம்லாம் நடைபெற்றது. இந்தியா தான் அப்போது அது தலைவராகவும் இருந்தது. ரஷ்யா யுக்ரைன் வாரையும் நிப்பாட்ட வேண்டும், நிறுத்த வேண்டும். ஏன் நிறுத்த வேண்டும் அப்படின்னா, யுக்ரைன் என்பது உலகத்தினுடைய கோதுமை களஞ்சியமாக இருக்கு. ரஷ்யாவில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ், ஆயில், ஃபெர்டிலைசர்ஸ் இந்த மாதிரியான கனிம பொருட்கள் ஏற்றுமதி ஆகுது. அப்போ இந்த போரினால் உலகம் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும், பொருளுக்கான விலைகள் வந்து அதிகமாகும். இது உலக நாடுகளுக்கு நல்லதல்ல. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த போரை நிறுத்த வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? அப்போ இதை ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் செஞ்சிருக்க வேண்டியதானே. ஈரான், ரஷ்யா, ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் வார் ஆரம்பிக்கும் போதே நடச்சிட வேண்டியது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மாற்றத்திற்கான போர். உலக நாடுகள் எல்லாம் காத்து கொண்டிருப்பதற்கான மாற்றத்திற்கான போர். அப்போ என்ன பண்றாங்க, சீனா, ரஷ்யா, இந்தியா போன்ற எல்லா நாடுகளுமே வந்து இந்த போர் எங்க போய் முடியுது, அமெரிக்காவால் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிலைநிறுத்த முடியுதா இல்ல அமெரிக்கா வீழ்த்தப்படுகிறதான்னு பாக்குறாங்க. திட்டத்தை பாத்தீங்கன்னா போரினுடைய ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. இந்த போர் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? நம்பர் 1, ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். நடந்ததா? இல்ல. ஈரான்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து அகற்றணும். நீங்க வந்து நியூக்ளியர் பாம்ஸ் இது மாதிரியான ஆய்வுகள் நடத்தக்கூடாது, அதெல்லாம் அதை அழித்து ஒழிக்கணும். அது நடந்ததா? இல்லை. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை அமெரிக்கா கண்ட்ரோல் எடுக்கணும். அது நடந்ததா? இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், பிற நாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் போன்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அது நடந்ததா? எதுவுமே நடக்கலையே. அப்போ இந்த போர் ரிசல்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. இப்போ உலக நாடுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. என்ன முடிவுக்கு வந்து விட்டது? அமெரிக்கா தன் நிலையை புரிந்து கொண்டு விட்டது. நீங்க ஒன்றும் இல்லை தோழர், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது மிடில் ஈஸ்ட்ல மட்டும் 13 ராணுவ பேசஸ் இருக்கு யுஎஸ்க்கு, அமெரிக்காவுக்கு. இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 13 ராணுவ பேசஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா கடுமையான பாதிப்பு உள்ளாக்கி இருக்கு ஈரான். திட்டத்தட்ட இப்போ அமெரிக்கா என்ன பண்ண போகுதுன்னு கேட்டால், இந்த போர் முடிஞ்சோடனே தன்னுடைய போர்க்கப்பல் இருக்கு இல்லையா, ஆப்ரஹாம், ஜார்ஜ், இந்த மாதிரி நம்மளுடைய F-13, F-16 நான் சொல்லக்கூடிய எல்லா போர் விமானத்தையும் எடுத்துக்கிட்டு யூஎஸ் போய் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து இது வந்து தாக்கு பிடிக்கல, இப்போ இருக்கிற ட்ரோனு, இப்போ இருக்க மிசைல்ஸு, இது எல்லாத்தையும் வந்து ஏன்னா எல்லாமே அடி வாங்கிடுச்சு. அப்போது இனிமேல் நம்ம போயிட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு செல்ஃப் ஒர்க் பண்ணி மேம்படுத்தப்பட்ட டெக்னாலஜி நோக்கி தன்னுடைய பாதுகாப்பை கொண்டு போய் போமே தவிர, அதுக்கு தான் அதனுடைய முன்னேற்பாடுகளாக இருக்குமே தவிர போரை வந்து அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அது இல்லை.
அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இஸ்ரேல் அப்போ வந்து போர் தொடுக்குது? ஆமா, இஸ்ரேல் ராணுவ தளபதி இன்றைக்கு ஏனென்றா அமெரிக்கா இஸ்ரேலை அனாதையாக விட்டது. அப்ப பேச்சுவார்த்தைக்கு என்னையும் கூப்பிடு. அப்ப என்ன பேச்சுவார்த்தைக்கு நீ கூப்பிடலைன்னா என்ன பண்ணுவேன்? இதுதான் சாத்தியமா இருக்கணும். அப்ப நான் சண்டை போடுவேன். அப்ப உலக நாடுகள் என்ன பண்ணோம்? அப்ப அமெரிக்காவும் ஈரானும் போர் தொடுக்குதுன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு இந்த நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு நான் ஈரான் கூட இஸ்ரேல் கூட எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு உத்தரவாதம் கையெழுத்தாகும் போது தான் இஸ்ரேல் அங்கே பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த போர் என்பது இஸ்ரேலுக்கு எக்ஸ்டிஷனல் கிரைசிஸ்னா இஸ்ரேலை இல்லாமல் செய்துவிடும். அப்போ ஏன் வந்து லெபனானை தாக்குது அப்படின்னா, அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் நம்ம போர் நடத்த முடியாது. அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய கட்டமைப்புகளை அழித்து ஒழிச்சிடணும். ஒன்ஸ் கையெழுத்து போடுச்சுன்னா ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கடைசி பேச்சுவார்த்தை அப்போ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுது, தாக்குதலை இன்டென்சிஃபை பண்ணுது, அதிகப்படியாக காட்டுது. ரெண்டு விஷயம் தான் இதுக்கான நோக்கமாக இருக்க முடியும். ஒன்று, இப்போ இருக்கிற டைமை வச்சு அதோடைய எங்கெங்கெல்லாம் தீவிரவாத கட்டமைப்புகள் இருக்கோ அதை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறது, அதுக்கான ஒரு ரெண்டாவது, என்னையும் பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க, கூப்பிடலன்னா இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்துக்காக தான் சொல்கிறது. ஆனால் யுஎஸ் இன்னும் அடுத்த 10-12 மாதங்களில் முழுமையாக இஸ்ரேலை கைவிட்டு விடும். ரஷ்யா உக்ரைன் போர் பற்றி சொன்னீங்களே, G20 நாடுகள் எல்லாம் வந்து பேசுனாங்கன்னு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது G20ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா 2008 வந்து அமெரிக்காவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது. அப்போ அந்த பொருளாதார வீழ்ச்சி என்பது உலக நாடுகள் எல்லாத்தையும் பாதிக்கும். அப்போ இந்த மாதிரி பொருளாதார மந்தநிலை உலகளவில் உருவாக போகிற சூழ்நிலையில் இந்த G20 நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து அதை சரி செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு தான் G20. அப்போ இதே போல தான் ரஷ்யன் யுக்ரைன் வார் வரும்போது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கோதுமை உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுவிடும், பெட்ரோல் டீசலுக்கான விலை வந்து அதிகமாகிடும், ஏன்னா ரஷ்யனோட ஆயில் வராது, ஃபெர்டிலைசர். இப்போ அதே நிலைமை தான் இப்பயும் வருது. இப்போ ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இப்போ உலக நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு நெருக்கடி கொடுத்து தள்ளியது யாருன்னா ரஷ்யாவும் சைனாவும் தான். போதும் சண்டை போட்டது. ஏன்னா ஈரான் இந்த போரை, ஈரான் மக்களும் ஈரான் நாடும் இந்த போரை பார்க்கின்ற விதமே வேற. எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா வந்து தன்னுடைய சர்வாதிகாரத்தை வந்து நிலைநிறுத்துவதற்கு பெட்ரோடாலர் சிஸ்டத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த போரை நடத்துது. ஆனால் ஈரான் இந்த போரை எப்படி பார்க்குதுன்னா தன்னுடைய விடுதலை போராக பார்க்குறது. காமினி உடைய அரசு என்பது ஷா தலைமையிலான அரசை எவ்வாறு பார்த்ததுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈரான்ல இருந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்தில் எவ்வாறு மேற்கத்திய நாடுகள் காலனி ஆதிக்கத்தை ஒவ்வொரு நாட்டிலையும் நிலைநிறுத்தி அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக சுரண்டியதோ அதே போல ஒரு செமி இம்பீரியலிஸ்டிக் ரூல், இது நம்ம நாடு தான் ஆனால் நமக்கான நாடு இல்லை, இந்த வளத்தை எல்லாம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் சுரண்டுகின்றது அப்படின்ற அளவில் தான் ஷா ஆட்சியை பார்த்தாங்க. காமினி வந்து ஆட்சியை பிடித்த பிறகு அவங்க இஸ்லாமிய புரட்சி நடந்த பிறகு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்கன்னா இஸ்லாமிய புரட்சி என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மத அடிப்படையிலான ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துவது என்ற அடிப்படையில தான் அங்க இஸ்லாமிய புரட்சி நடந்திருக்காங்க. ஆனால் காமினி என்ன பண்ணியிருக்காரு, இது ஒரு விடுதலை போராட்டம். அயதுல்லா அலி கமேனி, இது ஒரு சுப்ரீம் லீடர். ஆமா, சுப்ரீம் லீடர். இது ஒரு விடுதலை போராட்டம். அப்போ இந்த காலனி ஆதிக்கத்திலிருந்து ஈரான் மக்கள் விடுதலையாக வேண்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படும். அப்போ அமெரிக்காவின் காலனியா இருக்கக்கூடாது. அப்போ நம்ம ஈரான் என்பது இந்த போரை செய்வது எதற்காகனா தன்னுடைய விடுதலையை நோக்கி நாம் செல்கின்றோம். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த விடுதலை பெறுவதற்கு நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வதற்கும் தயார் என்ற மனநிலை தான் இருக்கு. மனநிலை மட்டும் கிடையாது தொடர், அவங்க நிறைய விஷயத்தில் முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இப்போ ஈரான் மீது நடக்கக்கூடிய எந்த தாக்குதலையும் அவங்க எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எதுவுமே என்ன ஆகல, அஃபெக்ட் ஆகல. என்ன காரணம்னா 2011க்கு முன்னாடியே எப்படிப்பட்ட போர் சூழல் வந்தாலும் கரண்ட் கட் ஆகாத மாதிரி அங்க ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியை உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதார சாங்ஷன்ஸ் தடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இருந்தது. அப்போ இந்த பொருளாதார சாங்ஷன்ஸ்ல வந்து ஈரான் என்ன பண்ணுதுன்னா தன்னைத்தானே தன்னிறைவு கொண்ட நாடாக மாற்றி கொண்டு வருது. உணவு உற்பத்தியில் தன்னைத்தானே தன்னிறைவு கொண்டாக மாற்றியது, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேஸ் பைப்லைன், இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் கற்றுக்கிட்டது. அதே போல் நீ பெரிய பெரிய மிசைல்ஸ் வச்சுக்கோ, என்னுடைய புவர்மேன் மிசைல் எளிய பொருட்களை கொண்டு நான் பல மிசைல்களை வந்து உருவாக்குவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிறிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து இஸ்ரேலுக்கும் யூஎஸ்க்கும் பின்னடைவாயிடுச்சு. நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான், இவங்களோட மிசைல் உடைய விலை என்ன பார்த்தீங்கன்னா
$20,000 அப்படின்னா அவங்களுடைய மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $50 மில்லியன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20,000 எங்கே இருக்குது, மில்லியன் கணக்கில் வந்து ஒரு கவுண்டர் மிசைல் நீ கொடுக்கறது எங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சீப்பாக மிசைலை வந்து என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஆனால் அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்களோட மிசைல் என்பது மிகப்பெரிய காஸ்ட் ஆகுது. கிட்டத்தட்ட அவங்க மிசைல்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்போது இந்த போருக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த போரில் ஈரான் எவ்வாறு ஜெயிச்சது அப்படின்னா உலகளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வழியை உருவாக்கியது. ஓகே, எப்படி உருவாக்கியது? எண்ணெய் மற்றும் எரிவாயு எல்லாம் கல்ஃப் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் போனோம். அப்போது அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தன் மீது கொண்ட போரை வந்து பிராந்திய அளவில் ரீஜனாக அதோட இம்பேக்ட் வந்து உலக அளவில் கொண்டு வர மாதிரி மாற்றி விட்டது. அப்போது ஈரான் மக்கள் வந்து இந்த போரை எப்படி பார்க்குறாங்கன்னா இது ஒரு விடுதலை போர் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால தான் அவங்கள வந்து வீழ்த்த முடியல. ஓகே, அதே போல் இதில் சீனா ரஷ்யா அவங்களுடைய பங்களிப்பு வந்து என்ன? ஏற்கனவே நமக்கு கொடுத்த பேட்டியில் நீங்கள் சொன்னீங்க உலகத்தினுடைய அந்த வேர்ல்டு ஆர்டர் வந்து மாறிட்டு இருக்குது, அதை தான் இது காட்டுது அப்படின்னு. இப்போது இந்த போர் கிட்டத்தட்ட 90% ரிசல்ட் டிக்ளேர்டு. இதனுடைய முடிவு என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ அடுத்தது என்ன? இந்த போரினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்கள் என்ன, புரிதல்கள் என்ன அப்படின்னு மாவோ சொல்கிற மாதிரி த கிரேட்டஸ்ட் லெசன் கேன் பி லேர்ன்ட் ஃப்ரம் த வார் இஸ் ஃப்ரம் த வார் இட் செல்ஃப். ஒரு போரில் நீங்கள் கற்கக்கூடிய மிகப்பெரிய பாடம் என்பது அந்த இன்னொரு போரின் மூலமாக தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கற்க முடியும். அப்போ இந்த போரில் இருந்து நம்ம எடுத்துக்கொண்டே பாடம்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல அப்போது நாட்டோ என்ற ஒரு அமைப்பு இருந்தது. இந்த நாட்டோன்ற அமைப்பு எப்படி இருந்தது, எதுக்காக இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டை டார்கெட் பண்ணி உருவாக்கப்பட்ட அமைப்பு நாட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். யூஎஸ் மற்றும் மேற்கத்திய நாடுகள் அதில் மெம்பராக இருக்கிறாங்க. அவங்களோட வேலை என்னன்னா இராணுவ ரீதியாக ஒன்றிணைந்து யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யாவை ஒடுக்குவது, சோவியத் ரஷ்யா சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஆளுமையை வந்து பிற நாடுகளுக்கு வந்து பரவ விடாமல் செய்து அதை கட்டுப்படுத்துவது தான் நாட்டோ. இன்னைக்கு பாருங்க, நாட்டோ என்பது அன்அஃபிஷியலாக, அதாவது அதிகாரமற்ற முறையில் நாட்டோ முடிவுக்கே வந்து விட்டது. ட்ரம்ப் வந்து இனிமேல் அவங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ண மாட்டார். பார்த்தீங்கன்னா யூரோப்பில் அத்தனை யூஎஸ் பேசஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக யூஎஸ் தன்னுடைய பேசஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ண போகுது. நான் எதுக்கு இவ்வளோ வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், நேட்டோ முடிவுக்கு வந்து விட்டது. அடுத்தது இப்போ அப்போ இதுதான் வந்து ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா வாரே எதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா யுக்ரைன் என்பது நேட்டோடைய மெம்பராவேன் இல்லையா அப்படின்னு சொல்லி தான் போகும்போது தான் ரஷ்யா அது நீ மெம்பர் ஆகக்கூடாது, என்னுடைய நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்க, நீ எப்படி என்னுடைய எதிரி நாடுகள் கூட நீ மெம்பர் ஆக முடியும். இதன் அடிப்படையில் தான் வருது. பாவம் இன்னைக்கு யுக்ரைன் வந்து அனாதையாக்கப்பட்டு விட்டது. ஓகே, இதுதான் ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட். ஓகே, இப்போ சைனா என்னன்னா இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் என்பது ஒரு வெற்றியாளராக இருந்தாலும் அவருக்கு கடைசியாக கிடைச்சது என்னதான் ஒரு சிலை தான். ஆனால் இதனால் வரக்கூடிய மிக பெரும் பொருளாதார பலன் யாரை சென்றடைய போகிறதுனா சைனாவை தான் சென்றடைய போகிறது. ஏன் அப்படின்னா அதற்கான முன்னேற்பாடு கட்டமைப்பு வசதிகளை சைனா பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கி விட்டது. ஓகே, அப்படின்னா என்ன, கொஞ்சம் விரிவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சைனா என்ன பண்ணுதுன்னா இந்த உலகத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பு என்பதும் அதிகார கட்டமைப்பு என்பதும் மாறிக்கொண்டே இருக்க தான் போகுது. அப்போ இது மாறக்கூடிய கட்டம் வந்துருச்சு, அதுக்கு நம்ம தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஜியான் ப்ராவின்ஸ் என்று சொல்லக்கூடிய கிழக்கில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷன்ல இருந்து இந்த பக்கம் ரோட்டர்டாம்னு சொல்லக்கூடிய பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய ரோட்டர்டாம்னு யூரோப்ல இருக்கக்கூடிய அட்லாண்டிக் ஓஷன் வரலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ரோட கனெக்ட் பண்ணுதுங்க. ஒரே சாலை உலகத்தை அப்போ பாருங்க, வர்த்தகத்து மூலியமா இந்த ரோடு மூலியமா இதுதான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ன்றோம். அப்போ இன்னைக்கு பாருங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து ஒரு படிப்பனையை வந்து இந்த உலகம் எடுத்துக்கொண்டது. என்ன எடுத்துக்கொண்டது, இனிமேல் நம்ம கடல் ரீதியான வர்த்தகம் என்பது சேஃப் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லா நாடுகளும், கேஸ் பைப்லைன், நிலவழி ரீதியாக எப்படி நம்ம வந்து இந்த எனர்ஜியெல்லாம் கொண்டு வரப்போகுது. அப்போ என்ன ஆகுன்னா கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகளில் வந்து எக்கச்சக்கமான நேச்சுரல் கேஸ் இருக்குது. இப்போ எல்லா நாடுகளும் என்ன பண்ணுவாங்க, யூரோப் போன்ற நாடுகள் எல்லாமே அந்த நாடுகளை நோக்கி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய வியாபாரத்தை வந்து அதை நோக்கி செலுத்துவாங்க. அப்போது இதுக்கான கட்டமைப்பு வசதியை சீனா மூலியமாக நடத்துவதற்கான முன்னேற்பாடுகளை முன்னாடியே சீனா பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஒரு முகாந்தரத்தை அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் என்ன அப்படின்னா இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இணையக்கூடிய இந்த நாடுகளுக்கு
நீங்கள் வந்து வர்த்தக ரீதியான இணைவு மட்டும் கிடையாது, உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பும் வழங்குவோம் என்று சொல்லி என்ன ஆகுதுன்னா சைனா இந்த குளோபல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ், பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இதெல்லாம் கொண்டு போய் ரோடு போட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி அப்போ எல்லாமே தயார் நிலையில் இருக்கு. அப்போ இந்த போர் முடிந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, எல்லா ஐரோப்பிய நாடுகளும் சீனாவோட பேச்சுவார்த்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீனாவில் இருக்கக்கூடிய ரோடு அப்போ கடல் வழியாக இனிமேல் நம்ம வர்த்தகம் வேண்டாம், ரோடு வழியாக போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இனிமேல் பல எல்லா நாடுகளுக்கும். சாலை அமைச்சிட்டாங்களா? சாலை அமைச்சிட்டாங்க. அதுதான் இப்போ பிஆர்ஐ நீங்கள் போய் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். அப்போ இதனால் மிகப்பெரிய பலனை சீனா எடுத்துக்கொள்ள போகிறது. ஓகே, ஆனால் நீங்கள் முன்னாடியே என்ன சொல்கிறீங்க பேசுகிறப்ப அப்படின்னா பல்துருவ நாடுகளினுடைய அந்த நிலைமை தான் கட்டமைப்பு தான் வந்து உருவாக்க போகுது, ஒரு அமெரிக்க மேலாதிக்கம் அப்படின்ற நிலை இருக்காது அப்படின்றீங்க. இப்போ சீனா இவ்வளவு இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் அமெரிக்கா இடத்தில் சீனா தானே இருப்பாங்க? அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் வந்து சீனாவுக்கு இணையான பிற நாடுகள் இருக்காங்க. அமெரிக்கா இருக்கிறது, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, சர்வதேச சட்டங்கள் அந்த மாதிரியான இருக்குது. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஆதிக்கத்தை வந்து சைனா பண்ண முடியாது. வேணா வந்து இது அதுதான் சொல்கிறீங்க. இப்போ சைனாவுடைய ரோல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அமெரிக்காவை சைனா ரீப்ளேஸ் பண்ணாது, அமெரிக்காவை உடைத்து நம்ம எல்லாம் சமம் என்ற நிலைக்கு தான் அதை கொண்டு வருமே தவிர அமெரிக்காவில் சீட்டில் போய் யாரும் உட்காந்துக்க மாட்டா, சைனா உட்கார முடியாது, அதுக்கான வாய்ப்பு இல்லை. சைனாவுடைய அந்த பொசிஷனை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளாது. நீங்களாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்றைக்குமே சீனாவை உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்தியாவுடைய நட்புறவு வந்து ஏன் வந்து மேற்கத்திய நாடுகளோ அமெரிக்காவும் விரும்புது, ஏன் சீனாவுடனான உறவு வந்து அவங்க வந்து பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்தியா என்பது ஒரு பன்மைத்துவம் கொண்ட நாடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மொழி பேசக்கூடிய, பல்வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய, பல்வேறு இனத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் சீனாவில் அப்படி இல்லையே, ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அது என்ன ஆகும்? அப்போ இட் பிகம்ஸ் அ ஹோமோஜீனியஸ் ஆட்டோக்ரஸியை நோக்கி கொண்டு போயிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் இந்த உலகை ஆளக்கூடிய ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி அது கொண்டு சென்றிடும். அப்போ இந்த அச்ச உணர்வு கண்டிப்பாக யூரோப் மற்றும் மேற்கத்திய நாடுகள் இருக்கும். அதனால் சைனாவுடைய ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. அதுக்கு அச்ச உணர்வு இருக்கும். ஏன்னா அது பன்மைத்துவம் நாடாக இருக்காது. ஆனாலும் சைனாவுடைய இந்த மாற்றம் என்பது உலகை ஒரு சரிசமமான ஒரு கட்டமைப்பு நோக்கி நகர்த்துமே தவிர, நான் அமெரிக்காவோட சீட்டை என்கிட்ட கூட நான் வந்து இனிமேல் உங்களை எல்லாரையும் ரூல் பண்ணுறேன்ற நிலைக்கு இது செல்லாது. ஓகே, இஸ்ரேலுடைய எதிர்காலம் என்னவாகும்? இப்போ நெதன்யாகு அவரும் வந்து இந்த போரை நாங்கள் வந்து நிறுத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு. லெபனான் மேலே வந்து தாக்குதல் நடக்குது. இன்னைக்கு இஸ்ரேலினுடைய இராணுவ தளபதி வந்து ஈரான் மீது போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து விடுவதாக இல்லையே. இஸ்ரேலை என்ன செய்ய போகிறாங்க உலக நாடு? இஸ்ரேலுடைய மிகப்பெரிய பலமாக இருப்பது யுஎஸ்ஏ. அப்போ வந்து ஏன் அப்படின்னா, இஸ்ரேலுடைய வீழ்ச்சி என்பது யுஎஸ்உடைய வீழ்ச்சியாக பார்த்தாங்க அமெரிக்கர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளேயே இன்னைக்கு நாம இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே இஸ்ரேல் தான் என்று அந்த மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய லாபி உயர்மட்ட ஆளும் வர்க்கம் முடிவு பண்ணுறது கிடையாது. அங்கே இருக்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலுக்காக போய் தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து அமெரிக்கா சந்தித்து விட்டது என்ற உணர்வு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் இஸ்ரேல் மீது ஒரு மிகப்பெரிய கடுமையான தாக்கத்தை உருவாக்கும். நெதன்யாகு ஆட்சி விழுந்து விட்டது, இது எங்கே கொண்டு போனால் ஆட்சி மாற்றத்தை கூட கொண்டு செல்ல முடியும். இதை நம்ம கொஞ்சம் காலம் கழிச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் பேச்சுவார்த்தையின் போது யுஎஸ் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கியது என்பது இஸ்ரேல் கைவிட்டதற்கான ஒரு அத்தாட்சியான நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் எடுத்துக்கோங்க, அமெரிக்கா நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, இஸ்ரேலுக்கு எந்த நாடாக இருந்தாலும் பணம் வேணுங்க செய்யறதுக்கு. அப்போ இஸ்ரேலுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் யார் பண்ணாங்கன்னா சவுதி அரேபியா பண்ணாங்க. இப்போ சவுதி அரேபியா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சவுதி அரேபியா தன்னுடைய முதலீடுகள் எல்லாத்தையும் சிரியாவை நோக்கி மாற்றி விட்டது. நீ வெறும் நாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு, டெக்னாலஜி மட்டும் வச்சுக்கிட்டு பிற நாடுகளோட நீ வந்து வியாபாரம் வர்த்தகம் இல்லாமல் நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அதை இஸ்ரேலும் உணரும். அப்போ நிச்சயமாக இஸ்ரேலும் போரை கைவிட வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். என்னை பொறுத்தவரையிலையும் இஸ்ரேல் ஏன் இப்போ தாக்குதலை தீவிரப்படுத்துதுன்னா, என்னையும் அந்த பேச்சுவார்த்தை கூப்பிடுங்க, நானும் வந்து என்ன பண்ணணும், அக்ரிமெண்ட் போட்டு. இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலால் மீண்டும் போர் வராதா? இல்லை அமெரிக்கா அதில் தலையிடாதா?
இப்போ ஈரான் வந்து எச்சரிக்கை விடுக்கிறாங்க. இப்போ ஈரானுடைய எச்சரிக்கையை தாண்டி தொடர்ந்து தாக்குதலில் வந்து ஈடுபட்டா ஈரான் போரில் வந்து ஈடுபடுவாங்கல்ல? அதாவது நீங்கள் கேட்ட முறையான கேள்வி. இது போர் என்பது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகமயமாக்கப்பட்ட சூழ்நிலையில் போர் என்பது ஒரு குறிப்பிட்ட 2 நாடுகளுக்கான விஷயம் அன்று. 2 நாடுகளுக்கு நடக்கக்கூடிய போர் என்பது உலகளவில், சிம்பிளாக சொன்னதில்ல, இன்னைக்கு நம்ம இஞ்சி டீ குடிக்க முடியல, ஏன்னு கேட்டால் கேஸ் இல்லைன்னு சொல்கிறான், சாதா டீ தான் இருக்குன்றான். அப்போ உலகளவில் மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பொருளாதார ரீதியாக ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இல்லைன்னா இந்தியா போன்ற, இப்போ இந்தியா எடுத்துக்கோங்களேன், இந்தியாவில் டிரான்ஸ்போர்ட் தரைவழி போக்குவரத்து தான் 65% போக்குவரத்து தலைவழி போக்குவரத்து. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது கடுமையாக எல்லா பொருளோட விலையும் என்ன ஆகும், அதிகமாகும். இதே போகிற நிலைமை தான் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். அப்போ இப்போ தான் கடந்த 5 வருஷமாக உலகத்தில் இருக்க எல்லா மத்திய வங்கிகளும் போராடி வட்டி விகிதத்தை வந்து அதிகரித்து இந்த பண விகிதத்தை கம்மி பண்ணாங்க. இப்போ இவங்க பண்ணுற போர்னால திருப்பி ஒரு மாதிரியான பொருளாதார மந்த சூழ்நிலை நோக்கி இந்தியா நகரும், உலக நாடுகள் நகரும்னா அது எப்படி எல்லா நாடுகளும் அனுமதிப்பாங்க? அப்போ எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான நடவடிக்கைக்கு முன்மொழிவாங்க. அப்போ அமெரிக்கா வந்து அதை எதிர்த்தது. இன்னைக்கு அமெரிக்கா வந்து என்ன பண்ணும்னா இஸ்ரேலை கை கழுவி விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம், 80% அதிகம். அப்போ இஸ்ரேல் கட்டுக்குள்ள வந்து தானே ஆகணும். ஓகே, உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து விட்டது என்றால் அது பண்ணிட்டு தானே ஆகணும். ஓகே, அதே போல இன்னொரு கேள்வி என்னன்னா, ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் வந்து அங்க நடத்துறாங்க. ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில நடந்திருக்குது. அமெரிக்க துணை அதிபர் வந்திருக்காரு. அதே போல் டெஹ்ரானில் இருந்து ஈரானிய ஸ்பீக்கர், பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் எல்லாருமே வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாரும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறாங்க. இந்தியாவினுடைய பங்கு ஒன்றுமே இல்லை. விஸ்வகுரு அப்படின்னு மோடி தன்னை சொல்லிக்கிறாரு. ஒன்றுமே இல்லையா இந்தியாவோட பங்களிப்பு? இந்தியா இந்த வாய்ப்பை நழுவ விட்டது. ஆனால் இந்திய தரப்புல இந்திய அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஒன்றும் புரோக்கர் நாடு கிடையாது பாகிஸ்தான் மாதிரி அப்படின்றாங்களே. புரோக்கர் நாடு கிடையாதா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர் நாடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹெட்லைன்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்குபை பண்ணுறாங்க. ஐயோ இன்னைக்கு பாகிஸ்தானில் வந்து நடத்தக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிடாதா அப்படின்னு வேண்டுதலாக இருக்குது. இந்த பொசிஷனை தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது என்னென்னா இந்த வாய்ப்பை வந்து இந்தியா நழுவ விட்டது. இப்போ இதே ரஷ்யன் யுக்ரைன் வார் நடக்கும்போது ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடும் ஒட்டுமொத்த அமெரிக்க நாடும் யாரை ஃபோக்கஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவை தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. நீங்க சொன்னா ரஷ்யா கேட்பாங்க, நீங்க சொன்னா யுக்ரைன் கேட்பாங்க. ரஷ்யால இருந்து இவ்வளவு ஆயில் வாங்குறீங்க, ரஷ்யாட்ட இருந்து இவ்வளவு ராணுவ ஒப்பந்தம் போட்டு இவ்வளவு பொருட்கள் வாங்குறீங்க, நீங்க சொன்னா ரஷ்யா கேட்கும், நீங்க சொன்னா யுக்ரைன் கேட்கும். யுக்ரைனுக்கு அதிகமான காஃபி எக்ஸ்போர்ட் பண்றீங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்க. அப்போ இந்த உறவினுடைய தன்மை தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நீ வர முடியுமா வர முடியாதான்னு சொல்ல முடியும். அப்போ ஈரானோடு இந்தியா கொண்டிருந்த உறவை இந்தியா வந்து முறையாக கொண்டு போயிருந்தா இன்னைக்கு உலக அரங்கில் இரண்டாவது அதிகமான இஸ்லாமிய மக்கள் தொகை கொண்டது இந்திய நாடு. இந்திய நாடை விட்ட இதை நியூட்ரலாக கொண்டு போகிறதுக்கு வேற நாடே கிடையாதுங்க. இந்தியா தான் தலைமை பீடமாக இருந்திருக்கும். உலகளவில் சர்வதேச அளவில் இந்தியாவுடைய தலைமை என்பது கிட்டத்தட்ட ஒரு 10 படிக்கட்டு வந்து மேலே போய் இருந்திருக்கும். ஆனால் இந்தியா வந்து காலம் காலமாக தான் பின்பற்றி வந்த அணிசேரா கொள்கையை வந்து பல இடங்களில் வந்து நான் வந்து தொழில்நுட்பம் வாங்குறேன் அது வாங்குறேன்னு சொல்லி தன்னுடைய கொள்கையை காம்ப்ரமைஸ் பண்ண காரணத்தால் இந்தியா அந்த வாய்ப்பை இழந்து விட்டது. இப்போ இன்னைக்கு இந்தியா சொன்னால் ஈரான் கேட்குமா? கேட்காது. ஆனால் இதுவே 2008 சொல்லியிருந்தா ஈரான் கேட்டிருக்கோம். ஏன்னா ஈரான்ட்டேருந்து நம்ம என்ன பண்ணோம்? பெட்ரோல் வாங்கினோம், டீசல் வாங்கினோம். நம்மளோட சபார் போர்ட் அங்கே இருக்குது. அந்த சபார் போர்ட்டில் இந்தியா மிகப்பெரிய அளவில் முதலீடு பண்ணி ஈரானுக்கான டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணோம்? நம்ம கை கொடுத்தோம். அப்போது இந்த வர்த்தக உறவு இருந்திருந்தா இன்னைக்கு ஈரான் சொல்லலாம், இந்தியா சொன்னால் ஈரான் கேட்கும். அப்போ அந்த பொசிஷன் வந்து இந்தியாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்க அடிமை மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் வந்து அடிமை அப்படின்ற கண்டிஷனில் இந்தியா இருக்குது. இந்தியா அடிமைன்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம வந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலில் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம தொழில்நுட்பத்தை நம்ம வாங்கி இராணுவ ரீதியாக நம்ம பலப்படுத்திக்கலாம்னு நினச்சிது. ஆனால் இப்போ அமெரிக்காவே தான் தொழில்நுட்பம் எல்லாமே அவுடேட்டட் ஆகிடுச்சு. இந்த இஸ்ரேலுடைய அயன் டோமும் என்ன ஆயிடுச்சு? அவுடேட்டட் ஆகிடுச்சின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்படின்றப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து ஏமாந்து போயின ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வர்றப்ப இந்த சர்வதேச அரசியல் குறித்து விரிவாக பேசலாம். நன்றி தோழர். நன்றி.